வீடு தான். குரு இப்போ தற்போது வரக்கூடிய இடமும் புதனுடைய வீடு தான். இது ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடியது உபயராசிக்கு தான் வரார். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த 4 கட்டங்கள். அது உபயராசி, அது 7ஆம் வீடாக 7ஆம் ராசியாக தன்னுடைய வீட்டை தனுர் லக்னத்தை பார்க்கிறார் குரு. அது மட்டுமல்ல 9ஆம் பார்வையாக நம்முடைய 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அது ஒரு பெரிய லாபஸ்தானமாக விளங்கக்கூடியது 5ஆம் வீடு. அந்த இடத்துல தான் கன்னியினுடைய 5ஆம் வீட்டிலேருந்து கும்பத்திலேருந்து மீனத்துக்கு இடம்பெயர்கிறார் சனி. அந்த இடத்திற்கு ராகு வந்துடுறார். ரொம்ப ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் முதல்ல கொஞ்சம் இந்த நமக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்பேக் ஏதாவது இருந்திருக்கும் சார். கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கும். குரு பயிற்சி அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிடும் சார், நிச்சயமாக நிவர்த்தி பண்ணிடும். அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு ஏற்படக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஏற்படக்கூடிய தகராறுகள், அதையுமே இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா குரு வீட்டுக்கு தான் சனி வரார். அந்த குரு புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். அந்த புதன் தான் நமக்கு ஆட்சியாக இருக்கக்கூடியவர், எது கண்ணியில். அதனால் இதையெல்லாம் வைத்து பார்க்குற போது நமக்குடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நல்லா இருக்கும். சர்வசாதாரணமாகவே ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நல்லா இருந்தாலே குழந்தை பாக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அடுத்தது இப்போ ஒரு 2.5 வருஷம் கழிச்சு சனி அஷ்டமஸ்தானத்துக்கு